ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கருப்புன்னு ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டீசரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் யார் யார் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சூர்யா சார், த்ரிஷா மேம் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்த தான் இந்த படத்துல ரிவீல் பண்ணியிருக்காங்க. வேற யாரையுமே ரிவீல் பண்ணல. ஏன்னா த்ரிஷா மேமையுமே இன்னும் ரிவீல் பண்ணல. சூர்யா சாரை மட்டும்தான் அந்த டீசர்ல காட்டியிருக்காங்க. ஆனா டீசரோட டைட்டில்ல த்ரிஷா மேம் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரிஷா மேம் தான் ஹீரோயினா இருக்காங்க. சூர்யா சார் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. வேற எந்த கேரக்டரையும் அவங்க ரிவீல் பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த டீசர் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீசர்ல எதையுமே ரிவீல் பண்ணல. ஓகேவா? எந்த ஸ்டோரி எதையுமே அவங்க ரிவீலே பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூர்யா சாரோட லுக்கை ரிவீல் பண்றதுக்காக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா சாரோட லுக்கு, அப்புறம் அவரோட மாஸ் எலிமெண்ட்ஸ் சிலது அந்த மாதிரி தான் வச்சு டீசர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வைஸ் இதில் கெஸ் பண்ண முடியுமானா ஸ்டோரி இதை கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே காட்டல. ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. சூர்யா சாரோட லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூர்யா சார் ஒரு லாயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூர்யா சார் ஒரு லாயர் அப்படி சொல்லியிருக்காங்க. மேபி எப்படி இருக்கலாம்னா, வேற ஒருத்தருக்கு நடக்கிற பிரச்சனை அவர்கிட்ட ஒரு கேஸா அதை அவர் சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி ஒரு லாயரா இருக்க ஒருத்தருக்கு அவர் ஃபேமிலிக்குள்ள சில பிரச்சனைகள், அவர் ஃபேமிலிக்கு வெளியே இருந்து வர பிரச்சனைகள், இதெல்லாம் அவர் சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படிதான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு லாயர்னு தான் கட்டியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லலை. நம்ம இதை கெஸ் பண்றோம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றோம். உண்மையிலேயே சூர்யா சாரோட லுக்கு நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டா இல்லை, ஆனா நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் முன்னாடியே சில ஹீரோஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். அதனால இது மேக்சிமம் இது டிஃப்ரெண்ட் லுக்கு கிடையாது. ஆனா நல்லா இருந்துச்சு, லுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த லுக்குக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு கோயிலை காட்டுறாங்க. அதாவது இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல ஒரு கோயிலை காட்டுறாங்க. அந்த கோயில்ல ஒரு சாமியை காட்டுறாங்க. அந்த சாமிக்கு இந்த மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் செஞ்சா உடனே நடக்கும். அந்த 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 இதுல சொல்றாங்க. ட்ரெயிலர் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா சாரோட இன்ட்ரோ இந்த மாதிரி காட்டி இது பண்றாங்க. வேற எந்த கேரக்டருக்குமே ரிவீல் பண்ணல. அதாவது வில்லன், ஹீரோயின் யாரையுமே ரிவீல் பண்ணல. த்ரிஷா மேம் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீசரோட டைட்டில்ல. மற்றபடி த்ரிஷா மேமையும் ரிவீல் பண்ணல. சூர்யா சார் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் எல்லாமே ஃபன்னா தான் இருக்கும். ஃபன்னா ஜாலியாக தான் போகும். இந்த படம் கொஞ்சம் மாஸாகவும் கமர்ஷியலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள ஃபுல்லாமே மாஸ் எலமெண்ட்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் கொஞ்சம் மாஸான மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸாக கமர்ஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மியூசிக் சாய் அபியங்கர் நல்லா மியூசிக் பண்ணியிருந்தாரு. மியூசிக்ல குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. எப்போ வந்தாலும் சரி இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்றேன். நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கன்ஃபார்மா எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.